தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை போலீஸ் அதற்கு ஈஸ்வரி டீ கடை வச்சுருக்கேன். நான் டீ கடையில் ராஜான்னு ஒரு டீ மாஸ்டர் வேலை பார்க்காரு. அவர் வாடகை வீட்டில் இருக்குது வராரு. அவருக்கும் இன்னொருத்தருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சண்டை நடந்திருக்கு. வாய் தவறால் அது வீடை காலி பண்ண சொல்லி ஹவுஸ் ஓனர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. 2 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். 2 நாளைக்கு உள்ளே அவரை அடிக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்கார் அவரும் ஒரு பொண்டாட்டியும் என் கடை தேடி வந்திருந்தாங்க. காலையில் 6 மணிக்கு வந்து அவங்களுக்கு வாக்குவாதம் நடந்தது. பிரச்சனை, ஒருத்தருக்கு கைகலப்பு நடந்துருச்சு. அப்போ நான் உள்ளே இருந்து வந்து என்ன பிரச்சனைன்னு நான் வந்து தட்டி கேட்டேன். அதுக்கு அங்கே இருந்த கத்தியை எடுத்து என்னை மண்டையில் வெட்டினான். அந்த வெட்டு ரத்த காயத்தோடு ரத்தம் விடவும் இன்ஸ்பெக்டர் எதிர்க்க கோட்ரஸில் வந்தார். இன்ஸ்பெக்டர் ஐயா வந்து அவங்கள 2 பேரையும் பிரச்சனை பண்ணாட்டி அரெஸ்ட் பண்ணார். அரெஸ்ட் பண்ணி அவங்க கவர்மெண்ட் வண்டியிலே ஏற்றி ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. நான் அந்த நேரம் ரத்த காயத்தோடு மயங்கியிருந்தேன். என்னையும் ஒரு காரில் ஏற்றி ஓட்டப்படாரும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்னை ஜிஹெச்சில் சேர்த்து எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, தையல் போட்டாங்க. நான் ஓட்டப்படார் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். இது இன்ஸ்பெக்டர் ஐயா அவங்களுக்கு சாதகமாக அவங்கள ஸ்டேஷனுக்கு போனவங்கள திருப்பி 108 அவங்கள அனுப்பி அவங்கள ஆஸ்பத்திரியில் சும்மா ஒரு பால் மாட்டுக்கு அட்மிட் ஆக்கி அவங்கள என் மேலே கேஸ், என் கடையில் உள்ளவங்க மேலே கேஸ் போட்டு அவங்களுக்கு சாதகமாக இன்ஸ்பெக்டர் ஐயா பண்ணுதாங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா அந்த ஊருக்கு வந்ததுலேருந்து என்னை ஒரு எதிரியாக எடுத்து என்னை தொழில் செய்ய விடாமல் இதோட 2-3 முறை ஆயிடுச்சியா. நான் ரொம்ப பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஐயா, நான் ஒரு சாதாரண ஆள், என்னை ரொம்ப இடைஞ்சல் பண்ணுறாரு ஐயா. இது எஸ்பி ஐயா எப்படியாவது கேட்டு இவர் எனக்கு இல்லைன்னா இவர் மேலும் மேலும் இந்த ஊரில் இருந்தால் நான் கண்டிப்பாக அவரால் என் உயிர் தற்கொலை பண்ண வேண்டி வரும். அது நிச்சயமாக இன்ஸ்பெக்டரால் நான் பண்ணுவேன். அது ஸ்டேஷனில் தான் பண்ணுவேன். கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர் பேர் முத்துமணி. அவர் வந்ததில் இருந்து எனக்கு ரொம்ப இடைஞ்சல், நிம்மதி இல்லை, மனசு நிம்மதி இல்லாமல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் என்னை மேலும் மேலும் இடைஞ்சப்படுத்துகிறாரு ஐயா. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். நான் ஏதாவது தப்பு பண்ணனா கட்டுப்படுறேன் ஐயா. நான் ஒரு சிட்டி, நான் ரத்தத்தோடு இருக்கேன் ஐயா. நான் அடித்து அவனை தாக்குனதாக சொல்லி என் மேலே எஃப்ஐஆர் போட்டு என் கடையில் இருந்தவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு அவர் ஒரு தலை பக்கமாக அவங்களுக்கு சாதகமாக எனக்கு ஒரு எதிரியாக அவர் செயல்படுறார். எஸ்பி ஐயா, இது நீதி கேட்டு எனக்கு ஒரு நீதி கொடுக்கணும். எனக்கு ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் ஐயா. இந்த உளைச்சலுக்கு நீங்கள் தான் எனக்கு ஒரு உண்மையான நீதி கொடுக்கணும் ஐயா. உங்கள்கிட்ட பண்போடு கேட்டு. என் பேர் சங்கரபாண்டி. நான் 10 வருஷமாக எத்தனையோ